அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு தினம் நம்ம தமிழ்நாடு முழுவதும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் அனைத்து அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகள் திறந்து வைக்கப்பட்டு அதில் மாணவர்களுக்கு இன்றைக்கி பாட்டப்புத்தகங்கள் மற்றும் அனைத்து கல்வி ஒப்பந்தங்களை இன்றைக்கி சென்னையில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அந்த நிகழ்ச்சியை இன்றைக்கி திறந்து வச்சிருக்கார். அதன் அடிப்படையில் இன்றைக்கு நம்ம கோவை மாவட்டத்தில் இருக்கிற கிட்டத்தட்ட 1387 பள்ளிகளிலும் கிட்டத்தட்ட 2,40,000க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு இந்த கல்வி ஆண்டு தொடங்கப்பட்டு அனைத்து மாணவர்களுக்கும் இன்றைக்கி அந்தந்த பள்ளிகளில் தலைமை ஆசிரியர்கள் உள்ளிட்ட அனைத்து ஆசிரியர்கள் முன்னிலையிலிருந்து அனைத்து மாணவர்களுக்கு சிறப்பாக வரவேற்கப்பட்ட இந்த கல்வி ஆண்டு தொடங்கப்பட்டது. தொடர்ந்து நம்ம மாவட்டத்தில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் தொடர்ந்து அட்மிஷன் நம்ம தொடர்ந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்கோம். முக்கியமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈவன் நம்ம ப்ரெஸ் ரிலீஸில் கூட அரசு பள்ளிகளில் அதிக எண்ணிக்கையில் மாணவர்கள் சேர்க்கறதுக்கு உண்டான முயற்சிகள் தொடர்ந்து நம்ம எடுக்கப்பட்டு வருகிறது. அந்த அடிப்படையில் நம்ம இன்னும் ஒரு மாதத்துக்கு அப்புறம் நமக்கு முழுமையான ஒரு கணக்கு தெரிய வருகிறது. பட் இந்த ஆண்டு கண்டிப்பாக அதுக்கு கடந்த ஆண்டை விட அதிகமான எண்ணிக்கை ஏற்படுது அப்படின்னு எதிர்பார்த்துருக்கோம். அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் உடனடியாக விசாரணைக்கு நம்ம பண்ணுறதுக்கு ஆல்ரெடி சிஇஓ தலைமையில் இது விசாரணை பண்ணுறதுக்கு உத்தரவிட்டிருக்கோம். தொடர்ந்து அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் வரும்போது நம்ம மாவட்ட கல்வி அலுவலர்கள் தலைமையில் அந்த கம்ப்ளைண்ட்கள் விரிவான நடவடிக்கை எடுக்கிறதுக்கான உத்தரவிட்டிருக்கோம். இல்லை அதில் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் இந்த ஜூன் எண்டு வரைக்கும் நமக்கு அந்த அட்மிஷன் இது தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்கும். முழுமையாக இந்த மந்த் எண்டு வரும்போது நமக்கு டோட்டலான எண்ணிக்கை நம்ம பர்சன்டேஜ் நம்ம கண்டிப்பாக இந்த கடந்த ஆண்டோட இந்த ஆண்டு அதிகமாக உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அது முழுமையான ஒரு எண்ணிக்கை நம்ம இந்த மாதத்துக்கு உள்ள தெரிவிக்கப்படும். 100% கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 200-250 மேக்ஸ் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸை அட்மிஷன் போடுறதில்ல அப்படின்னு கீகான் கம்ப்ளைண்ட்ஸ் பெற்றோர்கள்ட்ட வந்துட்டு எப்படி குறிப்பாக ஏதாவது பள்ளிகளில் இந்த மாதிரி இருந்தால் அது தகவல் கொடுத்தா நடவடிக்கை கண்டிப்பாக எடுக்கப்படும். அந்த மாதிரி வந்தது எல்லாமே ஆல்ரெடி அந்த தலைமை ஆசிரியர்களுக்கும் சரி ஆசிரியர்களுக்கும் அறிவுரை வழங்கப்பட்டு அந்த மாதிரி எந்த ஒரு இதுவும் பண்ணக்கூடாது அப்படி ஆல்ரெடி நம்ம பள்ளிக்கல்வித்துறை அலுவலர்கள் சார்ந்த அனைவருக்கும் இந்த தகவல் நம்ம தெரிவிக்கப்பட்டிருக்கோம். குறிப்பாக ஏதாவது பள்ளியிலேருந்து இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வந்தால் உடனே கூட நம்ம அதுக்கு உண்டான அட்வைசரியாக நம்ம மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டலில் அட்வைசரியாக நம்ம அந்த கேம்பஸ்களில் இஷ்யூ பண்ணியிருக்கோம். அதனால் அதுக்கு உண்டான பாதிப்பு அதிக அளவில் நம்ம மாவட்டத்தில் இன்னும் எதுவுமே அந்த மாதிரி எண்ணிக்கை இல்லை. பட் ப்ரிகாஷனரி அட்வைசரி